வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாரம் பேசுகிறேன். சிந்து சமொழி நாகரிகம் பாடத்தோடைய தொடர்ச்சி. இதை தண்டா 4-5 வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுதா? இல்லை, உண்மையிலே இந்த பாடத்தோட இந்த வீடியோவோட சிந்து சமொழி நாகரிகம் தொடர்பான எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் பாயிண்ட்ஸு 6th 9th 11th இது இல்லாமல் புக்குக்கு வெளியே சில அவுட் சோர்சஸ், சில எக்ஸாமில் கேட்ட முக்கியமான தகவல்கள் அது எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ மொத்தமாகவே ஒரே வீடியோவாகவே போட்டிருக்கலாம்ல. 45 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை 2 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷம் வீடியோவாக கட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கு. இதோட இந்த பாடம் முடியுது. சிந்து சமொழி நாகரிகம் பாடம் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன், அங்கே இருந்த முக்கியமான நகரம் பார்த்தீங்கன்னா ஹரப்பான்றது கிட்டத்தட்ட 70-80% பாகிஸ்தான் சொல்லிட்டேன். ஒரு 20-30% தான் இந்தியான்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இந்தியாவில் இந்த ஹரப்பா நாகரிகம் பரவக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் மான்போவரி அப்படின்ற மாவட்டத்தில். மொஹஞ்சதாரோ அப்படின்றது முழுக்க பாகிஸ்தான் சொல்லிட்டேன். பாகிஸ்தானில் எந்த மாவட்டத்தில்? லார்கானா மாவட்டத்தில். சார், இந்த சிந்து சமொழி மக்கள் நகரத்தை 2ஆக பிரிச்சிருந்தாங்க. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்புக்கு என்ன பேர்? சித்தாடல். அந்த சித்தாடல் அப்படின்ற பிரிவு இல்லாத ஒரே நகரம் என்ன சார்? சாந்திதாரோ. 1931 கண்டுபிடிச்சிருக்காங்க. சித்தாடல் இல்லாத ஒரே நகரம். அதை கண்டுபிடிச்ச குழுவின் தலைவர் யார்? N.G. மஜும்தார். சாந்திதாரோ எங்கே சார் இருக்கு? பாகிஸ்தானில் இருக்கு. அடுத்து சிந்து சமொழி நாகரிகத்துடைய மான்செஸ்டர் சொல்லப்படக்கூடிய லோக்கல். அது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1957 கண்டுபிடிச்ச குழுவின் தலைவர் யார்? S.R. ராவ். சார், ஃபஸ்ட்டு மான்செஸ்டர் என்ன சார்? பருத்தி நெசவு தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம மான்செஸ்டர் சொல்லுவோம். பொதுவாக இந்தியாவின் மான்செஸ்டர்னு சொன்னோம்னா மும்பை சொல்லுவாங்க. அது 1 இயருக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். இப்போ சமீப கால தகவல்களின் அடிப்படையில் அகமதாபாத்னு சொல்லலாம். வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர். அந்த மாதிரி சிந்து சமொழி நாகரிகத்துடைய மான்செஸ்டர்னு கேட்டாங்கன்னா லோக்கல் அப்படின்றது தான். எங்கே இருந்துச்சு? குஜராத்தில் சபர்மதியாருடைய துணையாரான பாக்வார் நதியில் அமைஞ்சிருச்சு. அது துறைமுகமாக மட்டுமல்லாமல் கப்பலில் பழுது ஏற்பட்டால் அது சரி செய்யக்கூடிய இடமாகவும் இருந்தது. இதை கண்டுபிடிச்ச குழுவின் தலைவர் தான் யார்? S.R. ராவ். அங்கே வேறு என்ன சார் கிடச்சி? யானையுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கேல் கிடச்சி இல்லையா? அதில் அதற்கான பாயிண்ட்ஸு. சார், இந்த சிந்து சமொழி நாகரிகம் இருந்ததுக்கான ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் என்ன சார்? ஒருத்தர் கட்டிட ஈடுபாடுகளை பார்த்தோன்னு சொல்லி தன்னுடைய நூலில் பதிவு பண்ணார் பார்த்தீங்களா? அந்த நூலின் பெயர் என்ன சார்? அந்த நூல் தான் சார் இது. நெரேட்டிவ்ஸ் ஆஃப் மிஸ்டீரியஸ் ஜேர்னிஸ் இன் பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பஞ்சாப். எழுதினவர் யார்? சார்லஸ் மேசன். இதோட சிந்து சமொழி நாகரிகம் தொடர்பான தகவல்கள் முடிவுக்கு வருது. சிந்து சமொழி நாகரிகம் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட நகரமயமாக்கல் சொல்கிறோம். அப்போ 2ஆம் கட்ட நகரமயமாக்கல்னால் எந்த நகரம் சார் வரும்? அரிக்கமேடு, கீழடி, உறையூர். அரிக்கமேடு எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே கிடைச்ச முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரைக்கிணறு. அதே மாதிரி கீழடியில் கிடைச்ச முக்கியமான கீழடி சிவகங்கை மாவட்டம். நிறைய பொருட்கள் கிடைச்ச அதில் முக்கியமானது என்ன சார்? தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பானை ஓடுகள். அடுத்து பெண்கள் கண்ணுக்கு மை போடக்கூடிய செப்பு கம்பி கண்டறியப்பட்டது. அடுத்து உறையூர், சங்ககால சோழர்களுடைய தலைநகரம் சொல்லப்படக்கூடிய உறையூர். இதோட சிந்து சமொழி நாகரிகத்தில் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொண்டு சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடிக்கடி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாடத்துக்கும் வீடியோஸ் போடுறேன். பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.